இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்க போகிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த பரிசுத்த பந்தியிலே இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதையும், அதாவது இந்த பூமியிலே மனுஷனாய் வந்த இயேசு, தேவகுமாரன் மனுஷனாய் அவர் இந்த உலகத்தில் வருகிறார். அந்த மனுஷனாய் வந்த இயேசு நமக்காய் சிலுவையிலே மரித்ததை, இரத்தம் சிந்தினதை, உயிரோடு எழுந்ததை நினைவு கூறும்படியாக அவர் நமக்கு கற்பித்து போயிருக்கிறதை நாம் அப்படியே நாம் செய்கிறோம். இது ஒரு சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல, கலாச்சாரம் அல்ல, இது ஏதோ பழக்க வழக்கம் அல்ல, இது ஒரு பாரம்பரிய செயல் அல்ல. இது தேவன் செய்யும்படியாய் கட்டளை கொடுத்ததான ஒரு பரிசுத்த செயலாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவினதை நம் இந்த பரிசுத்த பந்தியை அனுசரிக்கும் பொழுது நாம் எண்ணி பார்க்கும்படியாய் தேவன் நமக்கு இதை நியமித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது தான் சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது, இதுதான் சிலுவையில் செய்யப்பட்டது. இதை குறித்து ஆண்டுடைய வார்த்தைகள் ஏராளமாய் நமக்கு போதிக்கிறது. இன்னொரு பகுதியை கூட நான் வாசிக்கிறேன் பாருங்க. கொலேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம், ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய்ந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். இதுதான் சிலுவையில் நடந்தது. ஆகவே தான் இப்படி தேவன் நமக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை நினைவு கூறும்படியாக, அதை நினைக்கும்படியாக, மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படியாக, மீண்டும் மீண்டும் நினைத்து அதை நாம் கர்த்தருக்கு நினைத்து அதற்காக கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும்படியாக இந்த பரிசுத்த பந்தி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அப்பத்தை ரசத்தை நம் கையில் வாங்கும் பொழுது இப்படிப்பட்ட நினைவுகளால், இப்படி தேவ வசனங்கள் சொல்லுகிற இந்த சத்தியத்தினால் நம்முடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் நிரப்பவில்லை என்று சொன்னால் இந்த அப்பமும் ரசமும் நமக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது. அதை கையில் வாங்கும் பொழுது இந்த எண்ணங்களோடு எனக்காக ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்டார், துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டார், எனக்காக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவர் மரித்தார், உயிர்த்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த சத்தியங்களை நாம் நினைவு கூறுகிறவர்களாக இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கெடுப்போம். இந்த பரிசுத்த பந்தியிலே யார் பங்கெடுக்க முடியும் என்று சொன்னால், இப்பொழுது கேட்கப்பட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து நான் நீதிமானாக்கப்படும்படியாக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி முழு இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அவர் ஒருவருக்கே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் ஒருவரையே ஆராதிக்கிற அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கெடுத்து அவரை நாம் மகிமைப்படுத்தலாம், அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட வாஞ்சை உங்களுக்கு இருக்கும். இயேசுவை நான் நம்புகிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் என் பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், உயிர்த்திருக்கிறார் என்பதை நம்புகிறேன், அவருடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறேன், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களை நாங்கள் அந்த பரிசுத்த பாதையில் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம்.